எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க லிமிட்டை மீறி போயிட்டு இருக்கீங்க. மரியாதை இங்க இருந்து போங்க. என்ன பிரச்சனைங்க? யோ சுந்தரபாண்டி, ஒரு நிமிஷம் வாங்க. ஐயா, என்னையா அங்க ஒரே கூட்டமாவும் சத்தமாவும் இருக்கு? தெரியலங்கய்யா, நானும் இங்க கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். இருங்கய்யா, நான் என்னன்னு பார்த்து இரு, நானும் வரேன். ஐயா, ஐயோ, கடை ஓனர் வேற இங்க வராரே. நம்மளை பத்தி தப்பா ஏதாவது சொல்லி அதனால நம்ம பேரு கெட்டுட்டு போகுது. நீ முதல்ல கிளம்புமா. அத்தை, ஓனர் வந்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. லாவண்யா, என்ன நடக்குதுங்க? எதுக்கு இவ்வளவு கூட்டம்? என்ன பிரச்சனை? ஆ, ஆ, அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லு. யார் இவங்களாம்? சார், இவங்க என்னோட மாமியார். காலையில வீட்ல சின்னதா ஒரு சண்டை. நான் கோச்சுக்கிட்டு சாப்பிடாம வந்துட்டேன். அதான் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். ஓ மாமியாரா? அப்போ நம்மளுக்கு மாமியார் தான். ஓ, அதான் விஷயமா? நான் கூட ஏதோ கஸ்டமர் பிரச்சனை நினைச்சு பயந்தே போயிட்டேன். இங்க பாரு லாவண்யா, வீட்டு பிரச்சனை வீட்டோட முடியட்டும். இல்ல கடைக்கு வெளியில வச்சுக்கங்க. அதை விட்டுட்டு வியாபார நேரத்துல வீட்டு பிரச்சனை எல்லாம் இங்க வந்து பேசக்கூடாது. இதான் லாஸ்ட் வார்னிங். டக்குன்னு ஏதாவது பேசி அமுச்சு விட்டுட்டு வேலையை பாருங்க. கஸ்டமர் அவ்வளவு பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்களை கவனிக்காம குடும்ப பிரச்சனை பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாரி சார், இனிமே இப்படி நடக்காது சார். அத்தை, நீங்க கிளம்புங்க. நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். சிவா, கூட்டிட்டு போ. சரி, பாத்துக்கோமா. ஏய் சுந்தரபாண்டி, அந்த கிரவுண்ட்ல 2 பாக்ஸ் கிழிஞ்சு போயிருக்க. என்னோட போய் பாத்தியா? இப்போ அதான் பார்த்து வந்துடுறேன். ஐயா, குடவுன் இந்த பக்கம் இருக்கியா? ஆமால, பாத்துக்கிறேன். இப்ப சந்தோஷமா உங்க 2 பேருக்கும்? என்ன ஓனர் கிட்ட திட்டு வாங்க வச்சிட்டீங்கல்ல? வாமா போலாம். இதுக்கு மேலே எங்கேயே நின்றுட்டு இருந்தேன்னு வை, அண்ணி வீட்டுக்கு வந்து உனக்கு 2 மடங்கு பதிலடி கொடுப்பாங்க. சொன்னா கேளுமா. வாமா மா, வாமா வாமா போலாம். உங்க 2 பேருக்கும் இதுக்கு சரியான அடி இருக்கு. சும்மா விடவே மாட்டேன். அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? பாத்துக்கிறேன். வாமா. விடா, கைய விடுறா. மா வாமா. டேய், விடுறா. மா, என்னம்மா நீ? ருத்ர தானே வாடிட்ட. இதோட பின்விளைவு வேற மாதிரி பயங்கரமா இருக்க போது பாரு. என்ன ஆனாலும் சரிடா, எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. என் மனசுல இருக்கிறத கொட்டி தீத்துட்டேன், அவ்வளவுதான். அம்மா அம்மா, அக்கா வர. மா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் எனக்கு இப்படி சாதகமா பேசுறேன்னு சொல்லி பாதகத்தை கிரியேட் பண்ற? உன் மருமக கிட்ட பேசணும், உனக்கு கோவப்படணும்னா அது நீ வீட்டோட வச்சுக்கோ. இங்க அத்தனை பேருக்கு முன்னாடி வேலை செய்யற இடத்துல வந்து எல்லாரும் முன்னாடியும் தைய தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. ஏய், நான் ஒண்ணு வேணும்னே தைய தக்கான்னு குதிக்கலடி. எல்லாம் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். உன் மரமண்டைக்கு புரியலையா? நான் கேட்டனா? உன்கிட்ட வந்து நான் கேட்டனா எனக்காக வந்து பேசுன? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையில எல்லாம் இழுத்து விடுறமா? ஏற்கனவே அந்த காவியா என் மேல கடுப்புல சுத்திக்கிட்டு இருக்கா. நீ வேற வந்து எனக்காக பேசுறேன்னு சொல்லி இன்னும் அவளுக்கு என் மேல அதிக கோவத்தை உண்டாக்கி இருக்க. எதுக்கு உனக்கு இதெல்லாம்? இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு உனக்கு புரியலையா? உன் மேல இருக்கிற பாசமும் அக்கறையினாலதான் விஜி. அது எதுவுமே எனக்கு வேண்டான்னு தான் சொல்றேன். ஒண்ணு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த, இப்போ வேலை செய்யற கடைக்கே வர ஆரம்பிச்சிட்ட. நீ என்னதான் நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வெய்யு, நானும் என் பொண்ணு நிலாவும் கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிருவோம், சொல்லிட்டேன் பாத்துக்கோ.
நான் எதுக்காக லாவண்யா கிட்ட சண்டை போட்டேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலல்ல? என் தாய் பாசத்தை எப்பதான் புரிஞ்சுப்ப விஜி? அம்மா தாயே போதும், உடனே நீலி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்காது. நான் சும்மா ஒண்ணு சொல்லல. திரும்ப நீ இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பா என் பொண்ணை கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிருவேன். ஏய், அப்படி சொல்லாதடி. டே சிவா, நீயாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லி எடுத்து புரிய வை. என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆள் ஆளுக்கு. ச்சே. விஜய், மா ஃபீல் பண்ணது போதும், வா போலாம். இவ ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம போடா. என் பொண்ணு இங்க வேலை செய்யறது பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அவளை ஓ இஷ்டத்துக்கு என்னென்னமோ வேலை சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மேலேயும் நீ விஜய சித்திரவதை பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன லாவண்யா, நீ சொன்னது வேற இங்க நடக்கிறது வேறையால இருக்கு. எதை பத்தி கேக்குற? இல்ல, விஜயோட அம்மா உன்னை இந்த அளவுக்கு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்ல உன்னோட ராஜ்யம் தான் சொன்னேன், ஆனா இங்க பார்த்தா தானே உண்மை என்னன்னு தெரியுது. இத பாரு, இன்னைக்கு என்னமோ தெரியல, என் அத்தை இங்க வந்து ஓவரா ஆடிட்டு போயிட்டாங்க. ஆனா வீட்ல அவங்க அப்படி கிடையாது. அங்க நான் வச்சதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்பாங்க. சும்மா என்கிட்ட கெத்து காட்டுறதுக்காக சொல்ற மாதிரியே இருக்கு. உன் மேல பயம் இருக்க மாதிரியே தெரியலையே. ஆனா உன் அத்தை உன்னை பொழந்து கட்டிட்டுல போனாங்க இப்போ. இத பாரு, என்ன கடுப்பேத்தனோடே பேசிக்கிட்டு இருக்கியா? சேச்சே, நான் அப்படிலாம் நினைச்சு பேசல லாவண்யா. அந்த விஜிக்கு யாருமே இல்ல, அவளை என்ன வேணா செய்யலான்னு வந்த புதுசுல சொன்னேன். ஆனா இங்க பார்த்தா அவளுக்கு ஒண்ணுன்னா அவங்க அம்மா இப்படி கொதிச்சு போறாங்க. மருமகன்னு கூட பார்க்காம உன்னை நல்லா வச்சு செஞ்சுட்டு தானே போனாங்க. அதனாலதான் கேட்டேன். என்னையே முறைக்கிற? நான் இருக்கிறத தானே சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் நடந்ததை வச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. என்னை பத்தி அந்த விஜி என் மாமியார் கிட்ட ஏதோ போட்டு கொடுத்திருக்கான். அதான் தலகால் புரியாம தலை சாயிர வயசுல என்கிட்ட தையா தக்கன்னு குதிச்சுட்டு போதும் அந்த கிழவி. இன்னைக்கு வீட்டுல அதுக்கு இருக்கு. வீட்டுக்கு போய் என் மாமியார உண்டு இல்லைன்னு பண்றேன். அதே மாதிரி இந்த கிழவிய உசுப்பித்து விட்ட அந்த விஜய்க்கும் இருக்கு. ரெண்டு பேரையும் நான் விடவே மாட்டேன். என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே தீருவேன்.